உங்ககிட்ட வந்து யாராவது உங்களை பிடிக்குமான்னு கேட்டா நீங்க ஃபர்ஸ்ட் உங்களையே உங்களை பிடிக்கும்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு யாரை பிடிக்குதுன்னு கேட்டாலும் நீங்க அடுத்தவங்க தான் சொல்லுவீங்களே தவிர இல்ல எனக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு கன்ஃபார்மா சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அடுத்தவங்க நீங்க ஒரு அட்மையர் பண்ற பர்சன்ஸ் இல்ல ஒரு செலிபிரிட்டிஸோ உங்களோட பெட்டரா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து உங்களை பிடிக்காம அவங்கள கன்ஃபார்மா பிடிக்குது. இதே நீங்க ரொனால்டோவை எடுத்து பாருங்க. அவர் வந்து உங்களுடைய ரோல் மாடல் யாரு, உங்களுடைய யாரு பெஸ்ட் அப்படின்னு கேட்டா அவர் எந்த கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர் பண்ண மாட்டாரு. நான் தான் பெஸ்ட், என்னோட யாரும் பெஸ்ட் கிடையாது, கிரேட்டஸ்ட் ஃபுட்பாலர் யாரு, கோட் யாருன்னு கேட்டா நான் தான் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா உண்மையிலேயே அவர் தான் பெஸ்ட். அவரை பொறுத்தவரையும் சரி, உலகத்தை பொறுத்தவரையும் சரி, அவ்வளவு கான்பிடென்டா அவர் இருக்காரு. நம்மளும் அந்த கான்பிடென்ட்டை வந்து வளர்த்துக்கலாம். எப்படி வளர்த்துக்க முடியும்? நம்ம கன்ஃபார்மா ஒரு பர்சனை அட்மைட் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து குட் குவாலிட்டிஸ், குட் ஸ்கில்ஸ், குட் டேலண்ட்லாம் நம்ம அட்மையர் பண்ணி நம்ம பெட்டர் பர்சனா ஆக ட்ரை பண்ணலாம். ஆனா அது ஒரு பர்சனை வந்து நம்ம அட்மையர் பண்ணி ஆக முடியாது. கலெக்டிவா நிறைய பர்சன்ஸ் செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட இருக்க குட் ஸ்கில்ஸ், பெட்டர் ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம வந்து லேர்ன் பண்ணி கத்துக்கிட்டோம்னா ஒண்ணு இல்ல, கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க், எங்க பேசணும் எங்க பேசக்கூடாது, அதே மாதிரி ஃபிட்டா இருக்கிறது, அதே மாதிரி வந்து வெல் ஸ்போக்கன் கம்யூனிகேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம வந்து வெரைட்டி ஆஃப் பீப்புள்ஸ்ல இருந்து நம்ம அப்சர்வ் பண்ணி நம்மளே பெட்டர் பர்சன் ஆகிக்கலாம். அடுத்த வாட்டி ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு கேட்கும்போது உங்களை யாரு பிடிக்கும், உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டா என்னையே தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம பெட்டர் பர்சன் ஆயிட்டோம்னா there is no issue. நம்ம வந்து எதை நினைச்சும் வந்து வருத்தப்பட தேவையில்ல. நம்மளே வந்து இந்த சொசைட்டில ஒரு பெட்டர் பர்சனா லீட் பண்ணலாம்.